எரிபொருள் விலையேற்றத்திற்கு பஸ் ஊழியர்கள் மாத்திரம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நாட்டின் பல பிரதேசங்களில் இன்று மீனவர்களும் எரிபொருள் விலையேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். சிலாபம் நகரில் இடம்பெற்ற மீனவர்களின் ஆர்ப்பாட்டத்தில் பல பிரதேசங்களைச் சேர்ந்த மீனவர்கள் பங்கேற்றிருந்தனர். இதன் காரணமாக சிலாபம் நகரில் அனைத்து நிறுவனங்களும் வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டம் காரணமாக சிலாபம் கொழும்பு, சிலாபம் புத்தளம், சிலாபம் குருநாகல் உள்ளிட்ட பல வீதிகளின் ஊடான போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது. மீன்பிடி தொழிலுடன் தொடர்புபட்ட அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். අපි ඉල්ලන්නේ අපේ සහනාධාර එපා. කරුණා කරලා මේක තිබිච්ච තෙල් ගන්නට අඩු කරන්න. மாரவில மகாவிவ பிரதேசத்திலும் மீனவர்கள் கொழும்பு சிலாபம் பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எரிபொருள் விலையேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வென்னப்புவ உள்ஹிட்டியாவ பிரதேசத்தில் மீனவர்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வென்னப்புவ பிரதான பஸ் தரிப்பிடத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வென்னப்புவ நகரில் படகொன்றை தீ வைத்து மீனவர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடுவதற்காக அமைச்சர் மெல்ரோய் பெர்னாண்டோ சம்பவ இடத்திற்கு சென்றிருந்தார். நீர்கொழும்பை அண்மித்த மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களும் இன்று பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். நீர்கொழும்பு, குடாப்பாடுவ, பெரியமுல்லை ஆகிய பிரதேச மீனவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொண்டிருந்தனர். பிரதான வீதிகளில் படகுகளை குறுக்காக போட்டு மீனவர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். இதன் காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி பயணித்த வாகனங்களுக்கும் தடை ஏற்பட்டது. பல அரசியல்வாதிகள் சம்பவ இடத்திற்கு சென்று கலந்துரையாடல்களை மேற்கொண்ட போதிலும் மீனவர்கள் தொடர்ந்து தமது ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். இதேவேளை மீனவர்களுக்கு விரைவில் எரிபொருள் நிவாரணம் வழங்குமாறு கொழும்பு பேராயர் பேரெடுத்தர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து மீனவர்களும் பயன்பெறும் விதத்தில் எரிபொருள் நிவாரண திட்டம் ஒன்றை விரைவில் தயாரிக்குமாறும் பேராயர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் விலையேற்றத்தினால் மீனவர்கள் எதிர்நோக்கியுள்ள சிரமங்கள் குறித்து கொழும்பு பேராயர் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக பேராயர் இல்லம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் தாம் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்து பல்வேறு விவசாய அமைப்புகளும் இன்று ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தன. கிருவாபத்துவ விவசாய அமைப்புகளின் ஒன்றியமும் மேலும் சில விவசாய அமைப்புகளும் கூட்டாக ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டம் அம்பலாந்தோட்டை நகரில் இடம்பெற்றது. விவசாய ஓய்வூதியத்தை இழந்துள்ள விவசாயிகள் எரிபொருள் விலை உயர்வால் மேலும் சிரமத்தை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினர்.
இதேவேளை எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிரான மற்றொரு ஆர்ப்பாட்டம் அனுராதபுரம் நகரிலும் இன்று பகல் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை மக்கள் விடுதலை முன்னணி ஏற்பாடு செய்திருந்தது. எரிபொருள் விலை உயர்வை கண்டிக்கும் மற்றொரு ஆர்ப்பாட்டம் கொழும்பு கோட்டையிலும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் சுமார் 45,000 வேன்களின் உரிமையாளர்களும் எரிபொருள் விலை திருத்தத்திற்கு ஆட்சேபனையை வெளிப்படுத்தியுள்ளனர். வாழ்க்கை சுமையினால் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ள பெற்றோரிடமிருந்து எரிபொருள் விலை உயர்வால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடு செய்ய முடியாது என பாடசாலை போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் மல்ஸ்ரீ டி சில்வா தெரிவிக்கிறார். பிள்ளைகளை கருத்தில் கொண்டே நாம் பொறுமையாக இருக்கின்றோம். எமக்கு சிறந்த தீர்வு அவசியம். நாடளாவிய ரீதியில் உள்ள சுமார் 2,000 வாடகை வாகன உரிமையாளர்கள் தொழிலிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வாடகைக்கு வாகனங்களை வழங்குவோர் சங்கத்தின் தலைவர் காசுன் ஜாத்துங்க தெரிவிக்கிறார். கேப் சர்வீஸ் நிறுவனங்கள் இன்று பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளன. நாம் விலையை அதிகரித்தால் மக்கள் எம்மிடம் வருவதில்லை. எரிபொருள் விலை அதிகரிப்பினால் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாக முச்சக்கர வண்டி சாரதிகள் அறிவித்துள்ளனர். இந்த விலை உயர்வை அடுத்து எரிவாயு விலை அதிகரிக்கும், மின்சார கட்டணம் அதிகரிக்கும், நமக்கு வேறு தொழிலும் கிடையாது. சுற்றுலா பயணிகளுக்கான போக்குவரத்து சேவைகளை வழங்குவோரும் எரிபொருள் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளனர். டீசல் விலை அதிகரிப்பினால் எமது தொழிலை சிறப்பாக மேற்கொள்ள முடியாதுள்ளது. கொள்கலன்களை செலுத்துவோரும் எரிபொருள் விலை உயர்வால் மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். சகல விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடி 125% கட்டணத்தை உயர்த்துவதற்கு எமது குழு திட்டமிட்டுள்ளது. எரிபொருள் விலை திருத்தத்தினால் போக்குவரத்து செலவு அதிகரிக்கும் தனியார் பஸ்கள், மீன்பிடி படகுகள், பாடசாலை போக்குவரத்து சேவை வாகனங்கள் மற்றும் முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கு இன்று முதல் மானியம் வழங்கப்படுவதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக அரசாங்கம் மாதாந்தம் 190 கோடி ரூபாவை செலவிடுவதாக நிதியமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் பஸ் உரிமையாளர் சங்கங்களின் இணக்கப்பாட்டுக்கு அமைய நாளாந்தம் சேவைகள் முன்னெடுக்கப்படும் தூரத்தை கணித்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் பிரகாரம் எரிபொருட்களின் விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு தொகையை 2 அரச வங்கிகள் ஊடாக அவர்களுக்கு செலுத்த நிதி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. மானிய திட்டம் முறையாக செயல்படுத்தப்படும் வரை இன்று முதல் அவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு விசேட முற்பணத்தை வைப்பிலிட நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் போக்குவரத்து முச்சக்கர வண்டிகளுக்காக 1 லிட்டருக்கு 10 ரூபாய் வீதம், ஒரு நாளுக்கு 3 லிட்டர் பெட்ரோலுக்கான மானிய தொகையை உரிமையாளர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடற்றொழில் அமைச்சின் பரிந்துரைக்கு அமைய படகு உரிமையாளர்கள் தினந்தோறும் பயன்படுத்தும் எரிபொருளின் அளவை கவனத்திற்கொண்டு அதிகரித்துள்ள விலையை இந்த வாரம் முதல் அவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு செலுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தெற்காசியாவிலேயே அதிக விலையில் எரிபொருளை விற்பனை செய்யும் நாடாக இலங்கை மாறியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜாசூரிய தெரிவிக்கின்றார். எரிபொருள் விலை அதிகரிப்பை மேற்கொண்டு அரசாங்கம் மக்களை ஏமாற்றியுள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த அளவில் எரிபொருள் விலையை அதிகரித்தாலும் லாபம் ஈட்டாத காரணத்தினால் பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பேய்களுக்குள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் அடங்குவதாக கரு ஜாசூரிய தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அரசு நிறுவனங்களுக்கு கடனுக்கு வழங்கிய எரிபொருட்களுக்கான கட்டணம் உரிய முறையில் அறவிடப்படவில்லை எனவும் வீண் விரயம், செயற்திறனின்மை மற்றும் உறவினர் சலுகை ஆகிய விடயங்கள் இந்த நிலைமை ஏற்படுவதற்கான காரணம் எனவும் அவர் கூறியுள்ளார். பொதுநலவாய நாடுகளின் விளையாட்டு விழாவுக்காக விமானம் ஒன்றில் பெரும் எண்ணிக்கையிலான அதிகாரிகளுடன் சென்ற அரசாங்கம் வெறுங்கையுடன் நாடு திரும்பியதாக பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜாசூரிய தெரிவித்துள்ளார். மக்கள் தாம் அருந்தும் தேநீரிலிருந்து வீண் விரயத்தை ஈடு செய்வதற்கான சுமையை சுமப்பதனை அரசாங்கம் மறந்துள்ளதாக கரு ஜெயசூரிய குறிப்பிட்டுள்ளார். பெறப்பட்ட கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்காக தொடர்ந்தும் கடனை பெறும் நாடாக மாறியுள்ள எமது நாட்டின் பெரும்பாலான மக்கள் வெள்ளை யானையின் வாளில் தொங்கி சுவர்க்கத்திற்கு செல்ல முயற்சித்த கமரால உள்ளிட்ட குழுவின் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி என்ற வகையில் எவ்வளவு காலம் அமைதி காப்பது என கரு ஜெயசூரிய கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு வருடத்திற்காக தனியார் பஸ் கட்டணங்களை 20 வீதத்தால் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய குறைந்தபட்ச பஸ் கட்டணம் 7 ரூபாயில் இருந்து 9 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தனியார் போக்குவரத்து சேவைகள் அமைச்சர் சி பி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இன்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாளை முதல் 20 வீதத்தால் பஸ் கட்டணங்களை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் முன்வைத்த பிரேரணைக்கு தாம் இணக்கம் தெரிவித்ததாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான மிக் 27 ரக தாக்குதல் விமானம் மாரவேல பிரதேசத்தில் இன்று விபத்துக்குள்ளாகியது. இந்த சம்பவத்தில் விமானி எவ்வித காயங்களுக்கும் உள்ளாகாமல் உயிர் தப்பியுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் ஆண்ட்ரூ விஜயசூரிய குறிப்பிட்டார். கட்டுநாயக்கவில் உள்ள விமானப்படையின் 12ஆம் ஜெட் படையணிக்கு சொந்தமான விமானமே பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது விபத்திற்குள்ளாகியுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 அளவில் கட்டுநாயக்கவில் இருந்து 17 கடல் மைல் தொலைவில் மாரவில பிரதேசத்தில் குறித்த விமானம் விபத்திற்குள்ளானதாக விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் ஆண்ட்ரூ விஜயசூரிய குறிப்பிட்டார். மாரவில மீப்புற பிரதேசத்தில் உள்ள தெங்கு தோட்டத்தில் இந்த விமானம் வீழ்ந்துள்ளது. இதன்போது தீ பரவியுள்ளதோடு அதில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. அது දවල් 13:36ට පමණ ගුවන්හමුදාවට අයත් MiG 27 වර්ගයේ aircraft එකක් සාමාන්‍යයෙන් ට්‍රේනින් මිෂන් එකක් කරන ගමන් පයිලට් කන්ට්‍රෝල් ඉජෙක්ෂන් එකක් இன்று பிற்பகல் 1:35 அளவில் விமானப்படைக்கு சொந்தமான மிக் 27 ரக விமானம் ஒன்று பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது விபத்துக்குள்ளானது. இதன்போது விமானி பாதுகாப்பாக உயிர் தப்பியுள்ளார். அவருக்கு வித காயங்களும் ஏற்படவில்லை. தெங்கு தோட்டம் ஒன்றிலேயே விமானம் வீழ்ந்துள்ளது. அதனால் கீழே இருந்த எவருக்கும் எதுவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இது குறித்த விசாரணைகளை மேற்கொள்ள விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. නියමවට කිසිම තුවාලයක් නැහැ. කිසිම තුවාලයක් නැහැ. ක්‍රෑෂ් එක එන්නා කිසිම හානියක් වෙලා නැහැ. ඔයන් නියමව සේෆ්ලි ඉන්නවා. කිසිම ප්‍රශ්නයක් නැතුව ඉන්නවා කියලා මට කියන්න පුළුවන්. சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள யா கமாண்டர் டிஎல் டயஸ் தலைமையிலான 5 பேரை கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். 18.1 தொன் எடையுடைய மிக் 27 ரக இந்த விமானம் 17.1 மீட்டர் நீளமுடையதாகும். கடல் மற்றும் தரை மார்க்கங்களில் உள்ள எதிரிகளின் இலக்குகளை உரியவாறு அடையாளம் கண்டு தாக்குதல் நடத்துவதற்கு இந்த விமானம் பயன்படுகின்றது. இந்த விமானமானது 70ஆம் நூற்றாண்டுகளில் ரஷ்யாவினால் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது.